நம்ம இந்த சேனலில் நிறைய கோவில்கள் பற்றி பேசியிருக்கோம். அதில் எவ்வளோ கோவில்கள் நீங்கள்லாம் போயிருக்கீங்கோ அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் மனசில் ஒரு சின்ன ஒரு கேள்வி, நாம் போகும் பொழுது நாம் எவ்வளோ பேர் நம்ம வீட்டு குழந்தைகளும் அழைத்து கொண்டு போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி. இதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். முதல்ல நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து நம்ம எடுத்துப்போம். நம்மளாம் ஸ்கூல் படிக்கிறச்சே அப்போ நம்மளுக்கு மாரல் சயின்ஸ் பீரியட், சிவிக் சயின்ஸ் பீரியட் அப்படிலாம் ஒன்று உண்டு. அந்த மாரல் சயின்ஸ் பீரியடில் மாரல்ஸ், அதாவது குழந்தைகள்லாம் எப்படி ஒன்றோடு ஒன்று சண்டை போடாமல் அன்பாக இருக்கணும், அதுக்கப்புறம் பொய் சொல்லாமல் எப்படி இருக்கணும், ஹானஸ்ட்டாக எப்படி இருக்கணும், அப்புறம் லைஃப்பில் முன்னேறத்துக்கான வழிகள், நேர்மையான வழிகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோடில் போகிறோன்னு வச்சுக்கோங்க, அப்படி போகிறச்சே கூட எப்படி ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்ம ரோடை க்ராஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்கா. அதெல்லாம் இப்போது இல்லை. அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய ஒரு புரியாத தன்மை இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு படுறது. ஏன்னா அவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கும் அவகாசம் இல்லை, ஸ்கூல்லேயும் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கும்? அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போகிறச்சே நம்ம குழந்தைகளை நம்ம கூட்டிகிட்டு போகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இந்த காலத்து பேரண்ட்ஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல், ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி. உங்களுக்கு குழந்தைகளுக்கும் ஒரு பியர் ப்ரெஷர் நிறைய இருக்குது. படிப்பு நல்லா படிக்கணும், முன்னுக்கு வரணும், எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அதோடு விட்டுடுறோமா? அதுங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து, பாட்டு சொல்லி கொடுத்து, ஸ்கேட்டிங், கிரிக்கெட், டென்னிஸ், ஸ்விம்மிங் எல்லாத்துலேயும் சகல கலா வல்லவர்களாகி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு போடுறோம், முயற்சிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம முயற்சிக்கிறச்சே ஒரு துளி நம்ம குழந்தைகளுக்கு கடவுளை பற்றி சொல்லி கொடுக்குறதோ, கோவிலுக்கு போய் சொல்லி கொடுக்குறதோ, இல்லை ஸ்லோகங்களோ பண்ணுறோமா அப்படின்றது இன்னொரு கேள்வி. பெற்றோர்கள், இந்த காலத்து பெற்றோர்கள் ரொம்ப பிஸியான பீப்புள். ஏன்னா ஆஃபீஸுக்கும் போயிட்டு வீட்டையும் கவனித்து கொண்டு குழந்தைகளையும் கவனித்து கொண்டு படுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் நம்ம இதுக்கு நடுவில் ஒரு நாளோ மாதத்துக்கு 2 நாளோ இந்த ஒரு ஆன்மீகத்துக்கு ஒதுக்கி அந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் கற்று தந்தாக்க குழந்தைகள், ஏன்னா சின்ன வயசில் தானே நன்னா புரிஞ்சுக்க முடியும், கிராஸ் பண்ணிக்க முடியும். ஸோ குழந்தைகள் அதுக்கு இன்ட்ரெஸ்டோட கற்றுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு நெறிமுறையில் போல ஒரு ஈஸியான ஒரு நெறிமுறை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. பார்த்தீங்கன்னாக்கா தினப்படி கோவிலுக்கு வான்னு பெருமாள் சொல்கிறதில்ல, தினப்படி பூஜை பண்ணுன்னு சொல்கிறதில்ல. நம்மளுக்கு பூஜை நாட்களிலுமே கூட ரொம்ப சுலபமாக அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற வழிமுறைகள் இருக்குது. நம்ம அப்படியே ரொம்ப பெரிய லெவலில் தான் பூஜை பண்ணணும்லாம் இல்லை, ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு பூ போட்டாலே போகிறோம் அப்படின்றார் பெருமாள். ஆனால் அதை கூட பண்ண நேரம் இல்லாமல் நம்ம ஓடின்னு இருக்கோம். ஏன்னா அது கூட பண்ண டைம் இல்லாமல் இந்த காலத்து நடைமுறை அப்படி இருக்கிறது. நம்ம குழந்தைகளும் அதே மாதிரியே வந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு வருத்தம். அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் நம்மளுடைய நெறிமுறையை, ஆன்மீகத்தை கொஞ்சம் சொல்லி கொடுத்தாக்க அந்த குழந்தைகள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கும், பழகிக்கும், சொல்லும். நம்ம சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு பெருமாளை அணுகும் முறைகள். அதாவது முன்னெல்லாம் யாகங்கள், யஜ்ஞங்கள் இதெல்லாம் பண்ணி கடவுளை அடையிறதுக்கு முயற்சி பண்ணான். இப்போ அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக கோவிலுக்கு போய் ஒரு பூஜை செய்கிறதோ, இல்லை வீட்லேயே ஒரு பூஜை செய்கிறதோ, அது கூட இல்லாட்டாக்க சும்மா சுவாமி ரூமுக்கு போய் ஒரு விளக்கேற்றி ஒரு சேவிச்சுட்டு வரதோ, அதுக்கும் முடியலனாக்கா பெருமாள் என்ன சொல்கிறார்? 4 வார்த்தை பெருமாள் ஸ்லோகங்கள் வாயிலிருந்து வந்தாலே போகும். அதுவும் முடியலையா, மனசால நினச்சிட்டு ஒரு பூவை போடு அப்படின்ற. அதுவும் முடியலையா, ஸ்ரவணம், அதாவது
காதால் நம்மளுக்கு தான் இப்போ எல்லாம் இருக்கே, ஃபோன்லேயே எல்லா ஸ்லோகங்களும் அப்படியே வருது. அது தவிர அலெக்ஸா இருக்குது, நிறைய கெட்ஜெட்ஸ் என்னமோ இருக்குது. அதில் ஒரு ஸ்லோகங்களை போட்டுட்டு காதால் கேட்கறது. இதுக்கெல்லாம் கூட நேரம் இல்லாமல் குழந்தைகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றன இந்த காலத்தில். அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் எப்படி இருப்பா அப்படின்னு நினச்சி பார்த்தாக்க மனசு கொஞ்சம் கணக்கிறது. அதனால் நம்ம வழிமுறைகளையும் நம்ம ஆன்மீக சிந்தனைகளையும் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொஞ்சமான சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அதை புரிஞ்சுட்டாதான் பெரியவளா அரைச்சே அவர்களுடைய சந்ததியினருக்கு சொல்லி கொடுக்க முடியும். அதனால் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறது எல்லாரையும் ஒன்று தான், கண்டிப்பாக நம்ம போர்ச்சே கோயில்களுக்கு அடிக்கடி வேண்டாம், எப்போவான ஒரு முறை குழந்தைகளை அழைத்து கொண்டு செல்லணும். அதே மாதிரி மாதம் ஒரு முறையான குழந்தைகளுக்கு வீட்டில் உட்காந்து இந்த ஸ்லோகங்கள் எதான இருந்தால் அதை சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வழிமுறைகள், எப்படி சுவாமியை சேவிக்கிறது, எப்படி பூஜைகள் பண்ணுவது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும். நம்ம அதை ஒரு பெரிய லெவலில் எடுத்துன்னு போய் பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் பண்ணுற அளவுலாம் நம்ம பண்ண வேண்டாம். நம்மளுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பிரியப்படுறேன். ஏன்னா இந்த கடவுள் பக்தி அப்படின்றது எப்படின்னா, கடவுள் பக்தி அப்படின்றது ஒன்று இருந்தாலே குழந்தைகள் வாழ்க்கையில் நேர்மையாக நடப்பதற்கும் அன்போடு நடப்பதற்கும் மற்றவர்களை மனசாலையும் ஹர்ட் பண்ணாமல் துன்புறுத்தாமல் இருப்பதற்கும் இதெல்லாம் வழிமுறை செய்யும். இப்பொழுதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்க நிறைய பேர் தங்கள் குழந்தைகளுக்கு நிறைய ஸ்லோகம் கிளாஸ்லாம் போடுறா. அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னமும் நிறைய குழந்தைகள் விடுபட்டு போய் விடுகின்றன. அதனால் அவர்களையும் இந்த ஒரு பக்தி மார்க்கத்தில் நம்ம கொண்டு குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் நல்ல குழந்தைகளாக வர்றதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.